ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மை அஸ்கி பாய் ஃப்ரெண்ட்ன்ற ஒரு சைனீஸ் டிராமா சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குரல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இந்த கதையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரு தன்னோட முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு இருட்டான ரூமுக்குள்ள உட்காந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த டாம் அண்ட் ஜெர்ரியை பயத்தோட பார்த்துக்கிட்டு நான் என்னோட கம்பெனியை யாரு கைக்கு விட்டு கொடுத்துட கூடாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் இவரை பார்த்து டே மவனே என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதரான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் நம்மளோட கம்பெனியை யாரு கைக்கும் போவிட மாட்டேன்னு ரொம்பவே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சீன் இந்த இடத்துல கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல இந்த கதையோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவ பேரு சாங். இவகிட்ட ஒரு பையன் வந்து ரிங்கெல்லாம் நீட்டி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளும் அந்த ரிங்கை வாங்கி மாட்டிக்கிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது டிக்கி டிக்கின்னு ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனும் என்ன சவுண்டடா இதுன்னு சொல்லிட்டு திரும்புறான். இந்த பொண்ணு டே நமக்கு அதிக நேரம் இல்லடா, சீக்கிரமா கிஸ் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போக அந்த பையன் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இது எல்லாமே இந்த பொண்ணோட கனவு தான். இவளும் அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா. சே, நல்ல கனவு வரும்போதா இப்படி அலாரம் அடிச்சு நம்ம சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் டைம் பாக்குறா. ரொம்பவே லேட்டா இருக்கும். ஐயோ ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரக்க பறக்க எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தன்னோட பூனைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வேக வேகமா தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பி போறா. அப்படி அந்த ஆபீஸ்க்குள்ள போயிட்டு டைமுக்கு சைன் இன் பண்ணலான்னு வேகமா ஓடி வரா. கடைசியில பார்த்தா ஒரு நிமிஷம் லேட்டா இருக்கும். இவளும் ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டு அங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளோட மேனேஜர் அவளை தன்னோட கேபினுக்கு வர சொல்றான். அங்க வந்தா அந்த மேனேஜர் எம்மா நீ லேட்டா வந்துட்ட, அதனால நீ பெனால்டி கட்டுன்னு சொல்லிட்டு $50 கெட்ட சொல்றான். இந்த பொண்ணும் ஐயோ சார் நான் ஒரு நிமிஷம் தான் லேட்டா வந்தேன், எதுக்கு இவ்வளவு காசு கெட்ட சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த மேனேஜர் ஐயோ நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதுமா, நீ ஒரு நிமிஷம்லாம் லேட்டா வரல, வெறும் 5 செகண்ட் தான் லேட்டா வந்திருக்க. சப்போஸ் நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தனா $100 கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் ஐயோ வேண்டாம் நான் இந்த காசையே எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அந்த ரூமுக்கு அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வரா. அவ ஹீரோயினை பார்த்து ஆமா நீ தினமும் லேட்டா வருவ, உனக்கு பதிலா வேலையை யாரு உன் குடும்பத்துல இருக்கவங்கள வந்து பண்ணுவாங்கன்னு பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளும் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அவ கட்டின பெனால்டி ரிசிப்டை எடுத்துட்டு தன்னோட கேபினுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போற வழியில இவ கனவுல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் பேரு மின்கோ. இவன் மேல நம்ம சங்கக்கு ஒரு கண்ணு. அவளும் அவனை பார்த்த உடனே தன்னோட சோகத்தை எல்லாம் மறந்துட்டு குஷியில சிரிச்சுக்கிட்டு தன்னோட கேபினுக்கு போறா. அப்படி தன்னோட கேபின்ல போய் உக்காந்தா தன் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு கிட்ட ஆமா இன்னைக்கு ஏன் நம்ம ஆபீஸ் இவ்வளோ அமைதியா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டும் அது ஒன்னும் இல்லடி, நம்ம ஆபீஸ்க்கு புது சிஇஓ இங்கிலாந்துல இருந்து வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஆபீஸ்க்கு அந்த சிஇஓ கார்ல வந்து இறங்குறான். இவன் பேரு பை. இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவன் அந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே அந்த ஆபீஸ்ல இருந்த மேனேஜர் அவனை மரியாதையா அந்த ஆபீஸ்க்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பூனையோட பொம்மையை பாக்குறான். அதை பார்த்து செம கடுப்பாகிறான். அதுக்கப்புறமா அவனும் அந்த மேனேஜரை பார்த்து இந்த மாதிரி பொம்மை எதுவுமே இங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த மேனேஜரும் பயந்துகிட்டே அது எல்லாத்தையுமே அங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பை அந்த ஆபீஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பூனையோட போட்டோஸை ஒட்டி வச்சிருப்பாங்க. இவனும் கடுப்பாய் அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டீ குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம சாங்கு வரா. அவ அங்க இருந்த ஒரு காஃபி மிஷின்ல காஃபி எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ அங்க நிக்கிற நம்ம பைய பார்த்து என்னப்பா நீ இந்த கம்பெனிக்கு புதுசா இன்டர்வியூ வந்திருக்கியா, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னா உனக்கு வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறமா நீ இந்த கம்பெனில எங்க கூட ஜாலியா வேலை பார்க்கலான்னு அவன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ அவனும் பேசி முடிச்சிட்டியா அப்படின்னா இங்க இருந்து கிளம்புமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்க விடாம என்னப்பா நீ நான் உனக்கு தைரியம் சொல்லலான்னு உன்கிட்ட வந்து பேசினா நீ என்கிட்டே எரிஞ்சு விழுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேஷுவலா பேச ட்ரை பண்ணும்போது அவ கையில இருந்த காஃபி தெரியாதனமா இவனோட கோட் மேல சிந்திடுது. அதுக்கப்புறமா சாங்கும் ஐயோ சாரிப்பா என்ன மன்னிச்சிரு நான் தெரியாம கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு தன் கையில வச்சிருந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவனுக்கு தொடச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அவ ட்ரெஸ் மேல இருந்த ஒரு பூனை பொம்மைய பார்த்த உடனே நம்ம பைக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவன் சங்கோட கைய பிடிச்சு ஒரு மாதிரி மூக்கு கிட்ட கொண்டு வரான். இவளும் அடப்பாவி என்னடா பண்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா உன் கையில என்ன ஒரு வினோதமான வாடை அடிக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவளும் அவ கையில வச்சிருந்த அந்த டிஷ்யூ பேப்பரை மோந்து பாக்குறா. ஐயோ இதை நான் காலையில என்னோட வாயை தொடக்க யூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பையும் எது வாயை தொடச்சியான ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அந்த மேனேஜர்
பை கிட்ட வரான். அப்போ அங்க நின்ன சாங்க பார்த்து, ஆமா நீ இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு சாங்கம் அது ஒன்னும் இல்ல, நான் இந்த பக்கமா வந்தேன், தெரியாதனமா இவரோட ஷர்ட் மேல என்னோட காஃபி கொட்டிடுச்சு, அதான் தொடச்சு விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த மேனேஜரும், அடி பாவி என்ன காரியம் பண்ணிட்ட, இவ தான் நம்ம கம்பெனிக்கு புதுசா வந்த சிஇஓன்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம சாங்குக்கு அல்லு இருக்காது. அவளும் எது சிஇஓன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பையன் தன்னோட கோட்டு நாஸ்தி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். பக்கத்திலே இருந்த அந்த மேனேஜரோட கோட்டை பார்த்து, இந்த கோட்டு கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை உருவி இவன் போட்டுப்பான். அதுக்கப்புறமா இவன் அங்க வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் எப்படி இருந்துச்சுன்னா தெரியாது, இனிமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இந்த ஆபீஸ்ல யாரும் முக்கியமா பூனை நாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையோ சாப்பாடையோ எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அத்தோட யாரும் கண்ட இடத்துல நின்று கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, முக்கியமா பொம்மை போட்ட ட்ரெஸ்ஸை யாரும் போட்டு வரக்கூடாது, எல்லாரும் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாருமே சாங்கோட ட்ரெஸ்ஸையும் உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க இருந்தவங்களே அவளோட ட்ரெஸ்ல மட்டும்தான் பொம்மை போட்டோ இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா சாங்கும் வேற வழியே இல்லாம தன்னோட ஃப்ரெண்டு கூட கேபின்ல நின்று அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு, ஏன் இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு அப்புறமா சாங்குக்கு ஒரு பார்சல் வரும். இவ தான் தன்னோட பூனைக்கு சாப்பாடு வேணுமேனு சொல்லிட்டு தன்னோட ஆபீஸ் அட்ரஸ்க்கே அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா தான் சாங் யோசிக்கிறா, ஐயோ நம்ம பாஸ் வேற பூனை நாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னானே, அவன் கண்ணில் இது மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு பயப்படுறா. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு மேல இருந்த ஒரு பூனை போட்டோவை படக்குன்னு கிழிச்சு விட்டுருவா. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை ரிசப்ஷன்லயே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பைய அந்த மேனேஜர் அவனோட கேபினுக்குள்ள கொண்டு போய் விடுறான். அப்போ அந்த பை, இந்த கேபின் ரொம்ப நல்லா இருக்கு, இதை பேசாம நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மேனேஜர், சார் இது என்னோட ரூம் சார், நானும் வேலை பார்க்க ஒரு ரூம் வேணும்ல, நான் என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பை, சரி சரி ரொம்ப புலம்பாத, நான் உனக்கு ஒரு நல்ல கேபினா நான் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த மேனேஜரை பார்த்து, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த சாப்பாடு வந்திருக்கான்னு போய் பாருன்னு சொல்ல, இந்த மேனேஜரும் ரிசப்ஷன் போய் பார்க்கறான். அங்க போய் பார்த்தா அந்த சாங் ஆர்டர் பண்ணி வச்சிருந்த கேட் ஃபுட் தான் இருக்கும். அதை பை ஆர்டர் பண்ண சாப்பாடுன்னு நினைச்சு எடுத்துட்டு பை கிட்ட கொண்டு போய் நீட்டுறான். அந்த பையும் இது கேட்டுக்கு கொடுக்குற சாப்பாடுன்னு தெரியாம அதை உச்சி கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்க. வெளியே அந்த சாங் ரிசப்ஷன்ல வந்து பார்த்துட்டு, எங்கடா நான் வச்சிருந்த கேட் ஃபுட், யாரா அதை ஆட்டைய போட்டதுன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட உடனே பைக்கு அடிவெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. ஏது பூனை சாப்பிட்ற சாப்பாடான்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துலயே வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த மேனேஜரும், சார் நீங்க கொஞ்சம் இருங்க சார், நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போறான். வெளியே வந்து கத்திக்கிட்டு இருந்த சாங்க தன்னோட கேபினுக்கு கூட்டு போறா. அங்க போயிட்டு, இங்க பாருமா, நீ இந்த கம்பெனில சில மாசமா இன்டர்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் உனக்கு தேவையான இன்டர்ன்ஷிப் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அவன் சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்காம, ஐயோ சார் என்னோட பூனைக்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாடை யாரோ ஆட்டைய போட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. அந்த மேனேஜரும், இருமா அவனோட இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து அந்த பூனைக்கான சாப்பாட்டு காசையும் கொடுத்துடுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும், ஓ அப்படியா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்னு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அந்த மேனேஜர், அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ இந்த கம்பெனில நாளையில இருந்து வேலை பார்க்க முடியாது, பேசாம உனக்கான நல்ல வேலையை நாளையில இருந்து தேட ஆரம்பின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுடுறான். அதை கேட்ட உடனே சங்குக்கும் பாறாங்கல்ல தலையில தூக்கி போட்ட மாதிரியே இருக்கும். இதுக்கு அடுத்து சாங்கு ரொம்பவே சோகத்துல தன்னோட பொருள் எல்லாம் அந்த கேபின்ல இருந்து பேக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ இதுக்கு முன்னாடி சங்க வெறுப்பேத்தின அந்த பொண்ணு மறுபடியும் சங்கு கிட்ட வந்து, என்னம்மா நீ இன்னமும் எங்க இருந்து கிளம்பாம இருக்க, எப்படியோ இந்த ஆபீஸ்ல இன்னைக்குதான் நீ கடைசி நாளா இருப்ப, உனக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு சொல்லிட்டு அவளை நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கப்புறமா அந்த மின்ஹோ பையன் சாங்கு கிட்ட வந்து ஒரு செடியை கொடுக்குறான். அதை அவ கையில கொடுத்துட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, இது ரொம்ப லக்கியான ஒரு செடி, நீ இதை கையிலே வச்சுக்கோ, உனக்கு இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல சாங் அந்த ஆபீஸ்க்கு வெளியே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. எதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க, இதுக்கான ப்ராப்பர் ரீசன் எனக்கு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆபீஸ்க்குள்ள போறா. இன்னொரு பக்கம் அந்த பை தன்னோட கேபின்ல உக்காந்து ரொம்பவே கொடூரமா உரிமிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கீழே குனிஞ்சு ஒரு நாயோட பொம்மையை குதறிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல எல்லா பொருளும் கலைஞ்சு கிடக்கும். அந்த நேரம்னு பார்த்து தன்னோட போன்ல கேமராவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு சாங்கும் அவனோட ரூமுக்குள்ள நுழையிறா. அங்க நுழைஞ்சா எல்லாமே கலைஞ்சு கிடக்கும். இவன் வேற ஒரு மாதிரி மோசமா உரிமிக்கிட்டு இருப்பான். இவளும், முதலாளி முதலாளி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல மெதுவா போய் நிக்கிறா. இவனும் படக்குன்னு திரும்பி பாக்குறான். அவனை பார்த்த உடனே சாங்கும் பயங்கரமா மிரண்டு போறா. அவன் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நாய் பொம்மைய பயங்கரமா குதறி வச்சிருப்பான். அவன் கண்ணெல்லாம் ரொம்பவே ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். இந்த
சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல சாங் ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய ஹீல்ஸ்ல நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டே அந்த ஆபீஸ்க்குள்ள நடந்து வரா. அப்போ அந்த மேனேஜர் சாங்க கூப்பிட்டு தன்னோட கேபின்ல உட்கார வைக்கிறான். அப்போ சாங் ஐயோ மேனேஜர் என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மேனேஜர் இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நீ உட்காரு, உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்லி உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நீ திரும்ப இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்க, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீ தான் இனிமே பாஸுக்கு ஒரு பேக் போனா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சாங்குக்கு ஒண்ணுமே புரியாது. அவளும் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் வெறும் இங்க ஒரு இன்டர்ன் தானு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அங்க இருந்து நிறைய பேர் இவகிட்ட வந்து நிறைய ஃபைல் எல்லாம் நீட்டி, நீங்க தானே அந்த பையோட அசிஸ்டன்ட், நீங்க தான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏது நான் உனக்கு அசிஸ்டன்டானு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா எந்திரிச்சு அந்த ஆபீஸ்க்குள்ள நடந்துகிட்டு இருப்பா. அப்போ எல்லாரும் இவளை பையோட அசிஸ்டன்ட்னு சொல்லி ரொம்பவே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த மின்ஹோ வரான். அவனுக்கு இவ அசிஸ்டன்டா ப்ரமோட் ஆனது தெரியாது போல. அவன் இவகிட்ட சகஜமா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நீ திரும்ப இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேசாம நம்ம 2 பேரும் வெளியே போலாமா, எனக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு சாங்க வெறுப்பேத்தின அந்த பொண்ணு வரா. அவ மின்னோவை பார்த்து என்னப்பா உனக்கு என்ன சங்கதின்னு தெரியாதா, இவ நம்ம பையோட புது அசிஸ்டன்ட், இவகிட்ட இனிமே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதுன்னு நக்கல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அதை கேட்ட மின்னோவுக்கு ஒரே சிரிப்பா வரும். இந்த ஆபீஸ்ல உன்னை பத்தி நிறைய பொருளைய கிளப்பி விடுறாங்க போல, நீ அதை பத்தி கவலைப்படாம இரு என்னன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா டேய் பையு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனோட கேபினுக்கே போய் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு அசிஸ்டண்டால இருக்க மாட்டேன், பழையபடி நான் இன்டர்னாவே ஆயிடுறேன், என்ன தயவு செஞ்சு இன்டர்னா வேலை பார்க்க விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பை அவளை பார்த்து அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப நெருக்கமா வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. அன்னைக்கு நைட்டு சாங் பையோட கேபினுக்கு வந்த உடனே அவன் திரும்பி பார்த்தா கண்ணெல்லாம் ரொம்ப ப்ளூ கலர்ல மாறி ரொம்பவே கோரமா இருப்பான். அவனை பார்த்து பயந்துகிட்டு சாங்கும் உனக்கு என்னதாண்டா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் பயப்படாத, என் கையில இருக்குது வெறும் டிராகன் ஃப்ரூட் தான், அதோட கலர் தான் என் மூஞ்சி ஃபுல்லா இருக்கு, இது வெறும் நாயோட பொம்மை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா உன் மேல எதுக்கிட்ட ரத்த வாடை அடிக்குதுன்னு சாங்கும் கேட்க, அது ஒன்னும் இல்லை, என் கால்ல உண்மையான ரத்தம் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட சாங்கும் பயந்து போயிடுறா. அவளும் அந்த ஆபீஸ்குள்ள தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது பை விடாம அவளே துரத்திக்கிட்டு இருக்கான். அப்போ சாங்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழும்போது பை அவளை பிடிக்கிறேன்ற பேர்ல அவளோட சேர்ந்து கீழே விழுறான். அப்போ பையும் சாங்கும் தெரியாதனமா லிப் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் பை மேல இருந்த அந்த டிராகன் ஃப்ரூட் லைட்டா சாங்கோட வாயில பட்டுடுது. அதை டேஸ்ட் பண்ணிட்டு ஆமா இது டிராகன் ஃப்ரூட் தான், ஆமா இந்நேரத்துல நீ எதுக்கு வேம்பயர் மாதிரி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம பையும் அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருப்பான். உடனே சாங்க ஓ சொல்ல மாட்டியா அப்படின்னா சரி, நான் பண்ண எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் சோசியல் மீடியால லீக் பண்ணி உன்னை நார் அடிச்சிடறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் இல்ல நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட தான் இருந்துச்சு, அவரு என்ன வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாரு, அந்த ரிசர்ச்ல எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுச்சு, என்னோட ஜெனடிக்ஸ்ல ஹஸ்கி டாகோட ஜெனடிக்ஸும் கொஞ்சம் சேர்ந்து நான் அப்பப்போ ஹஸ்கி டாக் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்குக்கு இதை நம்பவே முடியாது. அவளும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே டேய் நீ விளையாடாதடான்னு கலாச்சிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் என்னை பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா தெரியுதுன்னு சீரியஸா மூஞ்ச வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாங்கும் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. அப்போ பை அவளை தடுத்து நிறுத்தி இங்க பாரு என்னோட சீக்ரெட் உனக்கு மட்டும்தான் தெரியும், இதை நீ யாருக்கிட்டே சொல்லாம ரகசியமா வச்சுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட சாங்கும் நான் இதை சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா நீ என்ன வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு ஒரு டீல் கேட்கிறா. அதை கேட்ட பையும் வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பிளாஷ்பேக் இங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறமா சாங்கும் இங்க பாரு என்னால உன்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டா வேலை பார்க்க முடியாது, நான் இன்டர்னா வேலை பார்த்தா இங்க வேலை பார்க்கறேன், அப்படி இல்லாட்டி இங்க வந்து போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பை சரி நீ தாராளமா இங்க வந்து போய்க்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ தான் என்னை எடுத்த வீடியோவை நீ தான் டெலிட் பண்ணிட்டிய, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்கு செம கடுப்பாயிடுறா. அவ பைய பார்த்து அந்த வீடியோ டெலிட் பண்ணா என்ன, எனக்கு தான் உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரியும்ல, நான் இந்த ஆபீஸ் ஃபுல்லா உன்னை பத்தி குரலையை கிளப்பி விடாம இங்க வந்து போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பை உடனே அவளை நிறுத்தி இங்க பாருமா, நீ என்னோட சீக்ரெட்டை தான் வெளியே சொல்லுவியா, எனக்கும் உன்னை பத்தின ஒரு சீக்ரெட் தெரியும், நீ இந்த ஆபீஸ்க்கு இன்டர்னா வந்து ஜாயின் பண்ணி 2-3 மாசம் தான் ஆச்சு, ஆனா உன்னோட ரிசியூம்ல இந்த ஆபீஸ்ல நீ 6 மாசத்துக்கு மேல வேலை பார்த்ததா போட்டிருக்க, இத பத்தி மட்டும் நான் வெளியே எங்கேயாச்சும் சொன்னேன்னா உனக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட சாங்கும் சரி நான் உனக்கு எடுப்பாவே இருந்து தொலைக்கிறேன்னு ரொம்பவே கடுப்புல
ஒத்துக்கிறா. இதுக்கு அடுத்து சாங்கும் பையும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்த ரிப்போர்ட் எல்லாம் நீ படிச்சு காமின்னு சொல்ல சாங்கும் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி அவங்க கிட்ட காமிக்கிறா. அதுல ஒரு டாகோட போட்டோ இருக்கும். அதை பார்த்த பையும் பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணு மறுபடியும் ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. இவளும் பயந்துகிட்டே டே என்னடா பண்றேன்னு கேட்க அதை கேட்ட அவனும் தயவு செஞ்சு இந்த போட்டோவை காமிக்காத, இதுல இருக்க நாய் போட்டோவை இங்க இருந்து தூக்கிட்டு போகணும் சொல்ல இவளும் ஓ அப்படியா சங்கதி, உனக்கு இந்த மாதிரி மிருகத்தோட போட்டோவை பார்த்தா குலைக்க தோணுமான்னு சொல்லிட்டு அந்த நாயோட போட்டோவை திரும்ப திரும்ப அவனோட மூஞ்சி முன்னாடி காமிச்சு அவனை குலைக்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவனும் ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவ கைய பிடிச்சு தயவு செஞ்சு இதை நிறுத்திட்டு அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு மட்டும் படிச்சு சொல்றியான்னு கேட்க இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருப்பா. அதுல நிறைய பெட்ஸ் சம்பந்தமா இருக்கும். அதை கேட்ட பையும் நீ இதை படிக்கிறத இதோட நிறுத்து, என் கூடயே நீ நடக்க போற மீட்டிங்க்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் கடுப்பாயிரா. ஏண்டா உன் மீட்டிங்க்கு நீ தனியா போக வேண்டியதுனடா, என்ன ஏண்டா இழுத்து விட பாக்குறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பையும் இங்க பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க அப்பா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறமா இந்த கம்பெனியை நான் பாத்துக்கலன்னா வேற யாரு கையிலயாச்சும் இந்த கம்பெனி போயிடும். அதுக்கு என்னால சம்மதிக்கவே முடியாது. என்னை பத்தின ரகசியம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போ போற மீட்டிங்ல இந்த பெட்ஸை பத்தி யாராச்சும் பேசி நான் என்னோட கண்ட்ரோலை இழந்துட்டேன்னா இந்த கம்பெனி என்னோட கையை விட்டு போயிடும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இவளும் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்த எபிசோட நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.